வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தொகுதியில் போட்டியிட விரும்பும் டிடிவி தினகரனா எந்த தொகுதி தெரியுமா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் அதிமுக போட்டியிட்ட பல தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்கிய தினகரன் பல தொகுதியிலும் வாக்குகளை பிரித்து அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளதாம். அந்த வகையில்தான் அதன் பிறகு தனது அரசியல் செயல்பாடுகளை படிப்படியாக குறைத்து கொண்டார் டிடிவி தினகரன் ஆவார். அறிக்கைகள், பேட்டிகள் என்று அளவில் மட்டுமே தன்னை சுருக்கி கொண்டுள்ளார் என்றால் கூறப்படலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கூட்டணியில் இருந்த அவர் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் தனது பழைய தோழருமான தங்கத்தமிழ்ச்செல்வனுடன் தோல்வியை தழுவினாராம். இந்த நிலையில்தான் வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக டிடிவி தினகரன் தயாராக வருவதாக அவர்கள் ஆதரவாளர்கள் தெரிவித்தாராம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இந்த கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளும் எவை என்பதை பற்றி அமித்ஷா எப்படியோ இன்னும் வாய் திறக்கவில்லை என்று கூறலாம். ஆனால் தினகரனோ தான் பேசிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதாகவும் தனக்கு பின்னால் தான் அந்த கூட்டணியில் அதிமுக இணைந்தது என்றும் அவர் கூறி வருகிறாராம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தினகரனை எடப்பாடியார் ஏற்றுக்கொள்வாரா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறதா. இந்த நிலையில்தான் ஆண்டிப்பட்டி தொகுதியை குறிவைத்து மறைமுகமாக தேர்தல் பணிகளை துவங்கி இருக்கிறார் டிடிவி தினகரன் ஆவார். எம்ஜிஆர், ஜெயலலிதா என முக்கிய தலைவர்கள் போட்டியிட்டு வென்ற ஆண்டிப்பட்டி தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி என்றும் கூறலாமா. அதிமுகவின் கோட்டையான இந்த தொகுதியில் போட்டியிட விரும்பும் தினகரன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை அடைந்தாலும் இந்த தொகுதியில் வரும் ஆண்டிப்பட்டி தொகுதியில் மட்டும் சுமார் 54,000 வாக்குகள் பெற்று கவனத்தையும் ஈர்த்துள்ளார் என்று கூறலாமா. நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தேனி மாவட்டத்திற்கு தினகரன் தொடர்ச்சியாக விசிட்டும் அடித்து முக்கிய கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனையும் நடத்தி வருவதாக கூறப்படுகிறதா. இது தவிர கட்சி நிர்வாகிகளை சுகதுக்க நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்வதாகவும் கூறப்படுகிறதா. இதை தவிர கோயில், கும்பாபிஷேக விழாக்கள், நிதி அளிப்பது, ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை என சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டிப்பட்டியில் பல காரியங்களையும் செய்து வருவதாக கூறப்படுகிறதா. பூத் கமிட்டியை கூட வலுப்படுத்தும் பணியிலும் இறங்கியுள்ளார் டிடிவி தினகரன் ஆவார். குறிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதியில் முக்குலத்தேவர் சேர்ந்தவர்களே பிரதானம் என்பதால் அதுவும் தனது வெற்றியை உறுதி செய்யும் என்று டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்திருந்தாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.